Hello students, welcome to Vagai Kanidam. This video is sponsored by EduQuest Digital Marketing Masters Class. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி டாப் டு பாட்டம் நமக்கு டீச் பண்ணுற ஒரே அகாடமி EduQuest. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. +1 Max says relations and functionsல functions topic பார்க்கலாம். Function is also called a mapping or transformation. Function வந்து mapping or transformation. Function mapping or transformation அப்படினு சொல்லலாம். Every element in the domain has unique image in codomain. இதுதான் ஃபங்க்ஷனுக்கான ப்ராப்பர் டெஃபினிஷன். See, let's consider two non-empty set A and B. F from A to B is a function. இது எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம்? A அப்படின்னு ஒரு நான்-empty செட்டும் B அப்படின்னு ஒரு நான்-empty செட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். A equal to 1, 2, 3, 4 and the set B is A, B, C, D. And map F from A to B is F of A 1, அதாவது 1 A கூட மேப் ஆகுது and 2 A கூட மேப் ஆகுது, 3 B கூட மேப் ஆகுது, 4 D கூட மேப் ஆகுது. அப்போ every element in the domain has a image. அது எப்படி நமக்கு கிடைச்சிருக்கு? யூனிக் இமேஜாக நமக்கு கிடைச்சிருக்கு. So this is function. See, அப்போ இதில் டொமைன் நமக்கு என்ன இருக்கு? 1, 2, 3, 4 and codomain is A, B, C, D. அப்போ இமேஜ் தான் வந்து நமக்கு ரேஞ்ச் செட் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் இமேஜாக நமக்கு வந்திருக்கோ அதை தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். கோடமைன் இஸ் நாட் அ ரேஞ்ச், பட் கோடமைன் இஸ் ABCD, பட் த ரேஞ்ச் இஸ் த இமேஜ். இமேஜ் இஸ் த ரேஞ்ச். ஸோ ABD ஆர் த இமேஜஸ், ஸோ தட் இஸ் த ரேஞ்ச். அப்போ நமக்கு ரேஞ்ச் என்ன கிடைக்குது? இமேஜ் தான் வந்து ரேஞ்ச். ABD இஸ் த ரேஞ்ச். ஸோ இப்போது டொமைன், இது வந்து டொமைன், இது கோடமைன். இப்போது டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்கணும். இல்லை டொமைனில் இருக்கிற 2 எலமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் வரலாம். ஆனால் ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் கண்டிப்பாக வராது. அப்படி இருந்தால் இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். See, for example, let x equal to 1, 2, 3, 4, y equal to 2, 4, 6, 8, 10 அப்படின்னு சொல்லிட்டு 2 non-empty set கன்சிடர் பண்ணுறேன். அதோட ரிலேஷன் எப்படி கொடுத்துருக்கோம்னாக்கா the function 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. So, whether is a function, இது f வந்து ஃபங்க்ஷனா இல்லை ஃபங்க்ஷன் கிடையாதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதேமாதிரி ஃபைண்ட் அவுட் த டொமைன், கோடொமைன், ரேஞ்ச், இது 3 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 செட்டு நமக்கு தெரியும். எக்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் 1, 2, 3, 4 அண்ட் ஒயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் 2, 4, 6, 8, 10. அதோட ரிலேஷன் எப்படி? 1க்கு வந்து 2, ஸோ 1க்கு 2, 2க்கு 4, 2க்கு 4, 3க்கு 6, 3யோட இமேஜ் என்ன? 6 அண்ட் எலமெண்ட் 4ஓட இமேஜ் என்ன? 8. ஓகே, அப்போது எவ்ரி எலமெண்ட் 1, 2, 3, 4 ஹாவ் அ இமேஜ் இன் கோடொமைன். ஒயில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நமக்கு இமேஜ் இருக்குது. அப்போ ஸோ எவ்ரி எலமெண்ட் இன் த டொமைன் எக்ஸ் ஹேஸ் அன் இமேஜ். தட் இமேஜ் இஸ் இன் யூனிக். ஆமாம், யூனிக்காக இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் அ டொமைன் has a distinct image of codomain. ஓகே, இப்போ நம்ம டொமைனையும் கோடொமைனையும் ரேஞ்சையும் நம்மளுக்கு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ டொமைன் என்ன? நமக்கு 1, 2, 3, 4 இஸ் த டொமைன். அப்போ டொமைன் நம்ம இதுதான் நமக்கு டொமைன். அதேமாதிரி கோடொமைன் என்னன்னு கேட்டால் 2, 4, 6, 8, 10 இதுதான் கோடொமைன். நமக்கு ரேஞ்ச் என்ன? எது வந்து இமேஜாக இருக்கோ அதுதான் வந்து ரேஞ்ச் அப்படின்னு நம்ம முன்னே பார்த்துருக்கோம். அப்போ 2, 4, 6, 8 is the images. So அதுதான் range.
அப்போ நமக்கு ரேஞ்ச் என்ன? ரேஞ்ச் ஈக்குவல் டு இமேஜ். அப்போ நமக்கு அதுக்கு என்ன? 2, 4, 6, 8 is the image. See, every element X is the domain. So, domain வந்து 1, 2, 3, 4 and codomain வந்து 2, 4, 6, 8, 10. Range. Range na enna? The set of all images of the element X is called the range. Hence, image of the element is only 2, 4, 6, 8, not 10. 10 வந்து நம்மளுக்கு இமேஜில் வரல. அப்போ range equal to image. அப்போ range of the function is the subset of its domain. Not a function. Function இல்லாமல் இருக்கிறதுக்கான 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போது 2 செட் எடுத்துக்கிறேன். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -y 1, 3, 4. அதே மாதிரி y அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செட் எடுக்கிறேன் a, b, c. தென் த ரிலேஷன் r ஈக்குவல் டு -5, a, 1, a, 3, b அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரிலேஷன் பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, எக்ஸ் அப்படிங்கிற எலமெண்ட் செட் எடுத்துக்கிறேன், ஒய்ங்கிற செட்டும் எடுத்துடுறேன். இப்போ -5க்கு இமேஜ் என்ன? a. 1க்கான இமேஜ் என்ன? a. ஓகே. 3க்கான இமேஜ் என்ன? b. சரி, ஓகே. இப்போது நம்மளுக்கான கண்டிஷன் என்ன? எவ்ரி எலமெண்ட் இன் த டொமைன் ஹேஸ் அன் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் 4க்கு இமேஜ் இருக்கா? இல்லை. அப்போது டொமைனில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு எனக்கு இமேஜ் இல்லை, கோடொமைனில் இமேஜே இல்லை அப்படின்னாவே நமக்கு நாட் அ ஃபங்க்ஷன். ஏன்னா நமக்கான கண்டிஷனே எவ்ரி எலமெண்ட் இந்த டொமைன் ஹேஸ் அ இமேஜாக இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் நமக்கு அதை ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ 4 பிலாங்ஸ் டு எக்ஸ் டஸ் நாட் ஹாவ் அன் இமேஜ் இன் ஒய். இதில் வந்து ஒய்யில் இருக்கிற எலமெண்ட்டில் இமேஜாக எனக்கு அக்கர் ஆகலை. ஸோ நாட் அ ஃபங்க்ஷன். another one example, if r equal to -5, a, 1, a, 3, b, 4, c, 1, b. அதாவது சேம் செட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன். எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 நான்-எம்ப்டி செட் சேம் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். பட் இதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன் மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படி? -5க்கு இமேஜ் ஏன்னும் 1க்கு இமேஜ் ஏன்னுமே எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3க்கு இமேஜ் பின்னு கொடுத்துருக்கேன், 4க்கு இமேஜ் சின்னு கொடுத்துருக்கேன், அண்ட் 1க்கு இமேஜ் அகெயின் பின்னு கொடுத்துருக்கேன். 1க்கு அகெயின் இமேஜ் என்ன இருக்குது? 1க்கு ஏன்னும் வந்திருக்கு, பின்னும் வந்திருக்கு இல்லையா? அப்போது நமக்கு என்ன இருக்குது? ஒரு எலமெண்ட்டு, அதாவது டொமைனில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் வந்து அக்கர் ஆகிருக்கு. அப்படி இருந்தாவே நாட் அ ஃபங்க்ஷன். ஏன்னா நமக்கு யூனிக் இமேஜ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? யூனிக் இமேஜாக இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். பட் இங்கே என்ன இருக்குது? 2 இமேஜ் அக்கர் ஆகிருக்கு ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு. அப்படி இருந்தால் நாட் அ ஃபங்க்ஷன். 1 belongs to x has 2 images. A belongs to y and b belongs to y னு 2 இமேஜ் அக்கர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.